இன்றைய இணைய உலகை மிரட்டும் மிக முக்கியமான மோசடிகளில் ஒன்று டிஜிட்டல் அரெஸ்ட். வருடா வருடம் இதன் மூலம் ஏமாறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த மோசடியில் ஈடுபடும் நபர்கள் சிபிஐ, ட்ராய், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை அதிகாரிகள் என்பது போல தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். எதிரில் உள்ளவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப் டிபியில் போலீஸ் புகைப்படத்தையும் வைத்திருப்பார்கள். தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அழைத்து நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு, கிரெடிட் கார்டு அல்லது சிம் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது போன்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பார்கள். அதன் பிறகு காவல் நிலையத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கோ நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என கூறுவார்கள். அவர்கள் உண்மையான அதிகாரி என நம்ப வைப்பதற்காக போலியான அரசு முத்திரையுடன் வாரண்ட் தயாரித்து அனுப்புவார்கள். உடனே நேரில் ஆஜராக முடியாவிட்டால் வீடியோ கால் விசாரணையில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூறுவார்கள். இதனால் பயந்து போன சிலர் விளக்கம் அளிப்பதற்காக வீடியோ கால் செய்ததும் சீருடையில் அதிகாரி போன்ற ஒரு நபர் தோன்றுவார். பின்னணியில் அரசு அலுவலகம் அல்லது காவல்துறை போன்ற செட்டப் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளீர்கள், யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று காராக கூறும் மோசடி கும்பல் அறையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்களா என உறுதிப்படுத்த வீடியோ காலில் நீங்கள் இருக்கும் அறையை காட்ட சொல்லி கேட்பார்கள். அதன் பின் விசாரணையில் முகவரி, வங்கிக் கணக்கு போன்ற விவரங்கள் சேகரிக்கப்படும். மேலும் இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க குறிப்பிட்ட பணத்தை அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்த வேண்டும் என கூறுவார்கள். பணத்தை அனுப்பிய பின் கால் கட் ஆகிவிடும். அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது. ஒருவேளை பணத்தை அனுப்பவில்லை என்றால் நீதிபதி போல தோற்றம் கொண்ட ஒருவர் பின்னணியில் நீதிமன்றம் போன்ற ஒரு செட்டப்போடு அழைத்து தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறுவார். நீங்கள் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என மோசடியாளர்களிடம் உறுதியாக தெரிவித்தால் கூட நீங்கள் தவறாக சிக்க வைக்கப்பட்டுள்ளீர்கள், இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் மீள நாங்கள் உதவுகிறோம் என்று கூறி தங்களது மோசடியை அரங்கேற்ற முயல்வார்கள். டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யும் மோசடி கும்பல் நாளுக்கு நாள் தங்கள் உத்திகளை மாற்றிக்கொண்டு எதிர்முனையில் உள்ளவர்கள் உண்மை என நம்பும்படியாக தத்ரூபமாக அனைத்து வேலைகளையும் செய்து விடுகிறார்கள். நன்றாக படித்து விவரம் அறிந்த நபர்கள் கூட மோசடிக்காரர்களின் டிஜிட்டல் அரெஸ்டை உண்மை என நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழந்த நபர்களில் ஒருவர்தான் சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த பட்டாபி. 83 வயதான இவரை கடந்த மாதம் ஒரு நபர் தன்னுடைய பெயர் சங்கர் என்றும் மும்பை குற்றப்பிரிவின் துணை ஆணையாளர் அலுவலகத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருவதாக கூறி தன்னை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். பட்டாபி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சட்டவிரோத பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே கைது செய்ய போதிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் பட்டாபியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் கூறி மிரட்டியுள்ளார். வழக்கு விசாரணைக்காக பட்டாபியின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை ரிசர்வ் பேங்கின் வங்கிக் கணக்கிற்கு உடனே மாற்ற வேண்டும் எனவும், விசாரணையில் அந்த பணம் முறையாக சம்பாதிக்கப்பட்டதுதான் என உறுதியானதும் உடனே பணத்தை திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் பட்டாபியிடம் மோசடிக்காரர் கூறியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பிய பட்டாபி தனது சேமிப்பான 44 லட்சத்தை 2 தவணைகளாக RTGS மூலமாக அனுப்பியிருக்கிறார். விசாரணை முடிந்த பிறகு அந்த பணத்தை மீண்டும் தன்னுடைய வங்கிக் கணக்கிற்கு அனுப்புமாறு பட்டாபி கேட்டிருக்கிறார். அதன் பிறகு அந்த மர்ம நபர் அழைப்பை ஏற்கவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பட்டாபி சைபர் கிரைமில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பட்டாபியிடமிருந்து பெறப்பட்ட பணம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அதிலிருந்து பல்வேறு வங்கிக் கணக்கிற்கு அது பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் அந்த பணம் காசோலை மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. மோசடிக்காரர்கள் காசோலை மூலமாக எடுத்த பணத்தை அன்றைய தினமே வெளிநாடுகளுக்கு அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் வெளிநாடுகளுக்கு மோசடி பணத்தை அனுப்பிய ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மற்றும் மேடி சிவக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
இது தவிர மோசடி பணத்தை பெறுவதற்கு ஏதுவாக பல்வேறு வங்கிக் கணக்குகளை உருவாக்கி கொடுத்த சென்னை அண்ணா சாலை வங்கி கிளையின் துணை மேலாளராக பணிபுரிந்த ராமச்சந்திரமூர்த்தி என்பவரையும், மோசடி பணத்தை மாற்றும் முகவராக செயல்பட்ட முகமது முஸ்பிக் என்பவரையும் போலீசார் கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 கைபேசிகள் மற்றும் 10 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், சட்டவிரோத பண பரிமாற்றங்களுக்கு வங்கிக் கணக்குகளை வழங்கினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.